பூஜை அறையில எப்பவுமே ஒரு சில குறிப்பிட்ட மங்கள பொருட்கள் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். அதுல இந்த மஞ்சள், குங்குமம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் எப்பவுமே காமாட்சி அம்மன் விளக்குக்கு பக்கத்துலயோ, அல்லது மகாலட்சுமி தாயாருக்கு பக்கத்துலயோ வந்து மஞ்சள், குங்குமம் வச்சிருப்பேன். இதுக்கு முன்னாடி மஞ்சள், குங்குமம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு அருகாமையிலேயே வச்சுடுவேன். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு மாரியம்மன் விக்கிரகம் வந்ததுலேருந்து ஒரு பக்கம் மஞ்சளும், ஒரு பக்கம் குங்குமமும் நான் வந்து வச்சு வழிபாடு செஞ்சுட்ருக்கிறேன். ஸோ மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்துல நடைபெறும். அந்த அபிஷேக அ அ வீடியோவும் வந்து உங்களுக்கு நான் குடுக்குறேன். ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் வெள்ளருக்கு பிள்ளையாருக்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம் வச்சு வழிபாடு செய்யறது வீட்ல தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடும் கூட. நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க தினந்தோறும் பூஜை வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.